டீலிமிட்டேஷன் நேஷனல் இஷ்யூங்க. திமுகவோ இல்லை தாவேக்காவோ மாநில கட்சி மட்டும் முடிவெடுத்து எதுவும் செய்ய போறது இல்லை. அரசியல் காரணமும் அதில் இருந்தது. வெறுமனே அவங்க நன்மை செஞ்சிடணுங்கிற நோக்கத்தோட எல்லாம் செய்யல. திமுகவோட நிலைப்பாடு முதல்ல ஃபேர் டீலிமிட்டேஷன் தான். விஜய்க்கு 35% ஓட்டு இருக்குங்கிறதே நான் ஏத்துக்கல. அப்போ உடனடியாக அது வந்துருச்சு அப்படின்னா இடைத்தேர்தல் நடக்காது. 2028லயோ இல்ல 29 பிகினிங்லயோ ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துருச்சுன்னா அது ஆபத்து. இதெல்லாம் கன்சிடர் பண்ணாம எதுக்கு ஆதரிக்கிறோங்கிற முடிவை உதயநிதி அவர்கள் அறிவித்தார்கள்ங்கிறது எனக்கு உண்மையிலேயே புரியல. ஃபேர் டீலிமிட்டேஷன் பேனரை பிடிச்சிட்டு தானே திருச்சி சிவா உள்ளிட்ட திமுக எம்பிகளோட நின்றாங்க. அப்போ எப்படி இப்போ இதை மாத்தி பேசணும் சார்? நிலைப்பாடுன்னா முதலமைச்சர் கூட்டத்தில் கலந்துட்டு சொல்ல வேண்டியதானே. வெறுமனே திமுக எதிர்ப்போ இல்ல வெளிநடப்போ பண்றதுனால மட்டும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பாஜகவை நோக்கி திமுக நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு அண்மைகால விமர்சனத்திற்கு நேற்று நடந்த சட்டப்பேரவையில் நடந்த தீர்மானம் ஒன்று, டீலிமிட்டேஷனுக்கு எதிரான தீர்மானம், அதாவது நிரந்தரமான ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானமாகத்தான் நான் அதை உள்வாங்கிக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் சில கருத்துக்களை கூறி அந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இது ஆதரவு எப்படி பார்க்குறீங்க? முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டனவா சர்ச்சைகளுக்கு? நீங்க எப்படி பார்க்குறீங்க? டீலிமிட்டேஷன் நேஷனல் இஷ்யூங்க. திமுகவோ இல்லை தாவேக்காவோ மாநில கட்சி மட்டும் முடிவெடுத்து எதுவும் செய்ய போறது இல்லை. அப்போ அரசியல் சாசனம் என்ன சொல்லுதுங்கிறது தான் முக்கியம். அரசியல் சாசனம் 2026க்கு பிறகு டீலிமிட்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக தொடங்கியிருக்கேன். மறுவரையறைங்கிறது ஆட்டோமேட்டிக்காக தொடங்கிறோம். அரசியல் சாசன திருத்தம் எதுவுமே தேவையில்லை. அப்போ நம்ம ஒரு கமிஷன் போடுவோம். அப்புறம் கமிஷன் உட்காந்து வேலை பார்க்கும். இதுதான் பாயிண்ட்டு. அப்பவும் 2026 சென்சஸ் வந்துடும் கணக்கில். இப்போ புதிய கமிஷன் போட்டோம்னா 2002 நமக்கு பழைய கமிஷனுங்க. அது பரிந்துரை கொடுத்து 2008 நம்ம தொகுதி மறுவரையறை நடத்தப்பட்டது. நீங்கள் ஓட்டு போடுறது எல்லாமே 2008 அந்த கமிஷனோட ஆணைப்படி தான். உங்கள் தொகுதிகள்லாம் மாறி இருக்கும். இப்போ நான் என்னோட தொகுதி 3 தடவை மாறி இருக்கேன். வரிசையாக என்னோட கல்லூரி நாட்டிலேருந்து இது வரைக்கும் நான் 3 தடவை மாறி இருக்கேன். 4 தடவை மாறி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா அது ஆட்டோமேட்டிக். அதாவது நம்ம அரசியல் சாசன வரையறை செய்து, அரசியல் சாசனம் ஏன் அப்படி வரையறை செய்து, நம்ம ஆரம்ப காலத்தில் இத்தனை எம்பின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ எம்பி எண்ணிக்கை எதன் அடிப்படையிலானதுன்னு ஒரு கேள்வி அரசியல் நிர்ணய சபையில் வருது. எம்பி எண்ணிக்கை தொகுதியில் இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற ஜனத்தொகை அடிப்படையிலானதுன்னு சொல்லியாச்சு. அதாவது ப்ரொபோர்ஷனல் டு பாப்புலேஷன். அரசியல் சாசனோட அப்படிதாங்க இருக்கு. அப்போ இந்தியாவில் குடும்ப கட்டுப்பாடு நம்ம கொண்டு வரணும். ரொம்ப பெரிய அளவுக்கு ஜனத்தொகை பெருகுது. இப்போ என்னோட கல்லூரி நாட்கள் முடிச்சு நான் விவசாய அதிகாரியாக பணியாற்றும் போது முழுக்க குடும்ப கட்டுப்பாடு பணி அரசியல். அதை நான் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். பிளாக்ல நீங்க அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு பேர் ஏஇஓன்னு பேர். அதாவது ஒன்றியத்தில் இந்த ஏஇஓட வேலை, பிடிஓட வேலை என்னன்னா அந்த பிளாக்ல ஒரு டார்கெட் கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் அந்த டார்கெட் படி செய்யணுங்க. அப்போ கிராமங்கள் அதை போய் சொல்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எளிதான வழி என்ன அப்படின்னா இன்சென்டிவ் கொடுக்கறது தான். கவர்மெண்ட் ஒரு இன்சென்டிவ் கொடுக்கும். நாங்கள் கூட கொஞ்சம் எங்கள் சம்பளத்துலேருந்து போட்டு கொடுப்போம். போட்டு கொடுத்து, அதாவது இன்னும் சொல்லப்போனால் பிளாக்ல உள்ள எல்லா ஊழியர்களுக்கும் இந்த அனுபவம் இருந்திருக்குங்க 70களில். அப்படிதான் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணோம். குடும்ப கட்டுப்பாடு நாடகம் நடத்துவோம். அதாவது அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டில் வச்சிருக்கிற பணத்தை எடுத்து குடும்ப கட்டுப்பாடு நாடகம் நடத்துவோம். அதுக்கு அந்த டீம் வருவாங்க, போவாங்க. அது அநேகமாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு 4-5 டீம் தான் இருக்குங்க. அந்த குடும்ப கட்டுப்பாடு டீமை அந்த தொடர்புல நான் ரீஜனல் எக்கனாமிஸ்டா பணியாற்றும் போது, உரக்கமணியில் பணியாற்றும் போது அவங்கள நான் உர விளம்பர நாடகங்கள் போட்டுக்கிட்டு இருந்தேன். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா அவ்வளோ பெரிய வீழ்ச்சி இருந்தது 70லேருந்து 80 வரைக்கும். அப்போ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாலே, சார் குடும்ப கட்டுப்பாடு நாடகத்தில் உங்கள் இதில் நான் நடிச்சிருக்கேன் சார், இந்த பிளாக்குக்கு வந்த சார்லாம் சொல்லுவாங்க. இப்போ பெரிய வெற்றிகரமாக நம்ம அமல்படுத்தணும். தென்னிந்திய மாநிலங்கள் பெரும்பாலும் அமல்படுத்துச்சு. ஸோ நம்ம பாப்புலேஷன் இறங்கி போச்சு. இதுதான் உண்மை. இந்திரா காந்தி அம்மா 76ல் 25 வருஷம் ஃப்ரீஸ் பண்ணாங்களா? அரசியல் காரணமும் அதில் இருந்தது. வெறுமனே அவங்க நார்த் இந்தியன் ஸ்டேட்டுக்கு சவுத் இந்தியன் ஸ்டேட்டுக்கு நன்மை செஞ்சிடணுங்கிற நோக்கத்தோட எல்லாம் செய்யலை.
ஏன்னா அவங்க நியாயமா வந்து நார்த் இந்தியன் ஸ்டேட் தானே நன்மை செஞ்சிருப்பாங்க. ஆமா. அவங்க கட்சி அந்த வட இந்தியால தானே செல்வாக்கு ஜாஸ்தி. செல்வாக்கு 2 தொகுதியில ஒரு தொகுதி சஞ்சய் காந்தி, ரேபரேலி தொகுதி வந்து இந்திரா காந்தி அம்மா தொகுதி. ஆமா. அவங்க எப்ப சவுத் இந்தியா தொகுதிக்கு வந்தாங்க? மொரார்ஜி தேசாய் ஆட்சிக்கு பிறகு அவங்க பதவி பறிக்கப்பட்டு அதுக்கு பிறகு இங்க வந்தாங்க. ஸோ எப்போதுமே வந்து நேரு குடும்பம் நார்த் இந்தியன் தான். நார்த் இந்தியன் தொகுதி தான் இந்தியா முழுவதும் பிரபலமான தலைவர்கள். அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அகில இந்தியாலையும் அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு. அப்போ இப்ப சொல்லப்படுகிற மாதிரி இந்திரா காந்தி அம்மா வந்து 25 வருஷம் ஃப்ரீஸ் கொடுத்து தென்னிந்திய மாநிலங்களை காப்பாத்தினாங்கிற வாதத்தை நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த காலகட்டங்கிறது எமர்ஜென்சி காலகட்டம், நமக்கு பெரிய வாய்ஸே இல்லை. அதே காலகட்டத்தில் தான் வந்து கல்வியை வந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனாங்க. இப்படி பல தீமைகளும் விளைந்தன. எமர்ஜென்சி காலத்துக்கு வர அவங்க தோற்றாங்க. 75 நான் வந்து பாட்னா ஜேபி ராலி அட்டன் பண்றதுக்கு போறேன் அமிர்தசர்ல இருந்து. பெரிய வரலாறுங்க அது. அதாவது ஆன்டி இந்திரா ஜேபி வந்து ஒருங்கிணைக்கிறாரு. இன்றைய பாரதிய ஜனதாவோட அன்றைய பாரதிய ஜனசங்கம் அதுல இருக்கு, ஜனதா பார்ட்டி கவர்மெண்ட்ல இருக்குது. இந்த வரலாறை மறந்துட்டு பேசுறதுல அர்த்தம் இல்லை. 76 25 வருஷம் ஃப்ரீஸ். அப்புறம் இந்திரா காந்தி அம்மா மரணம், எவ்வளவு சம்பவங்கள் நடந்து போச்சு. அப்புறம் வாஜ்பாய் வராரு. வாஜ்பாயும் இப்ப தென்னிந்திய மாநிலங்களை காப்பாற்றுறதுக்கு அந்த ஃப்ரீஸை இன்னொரு 25 வருஷம் கொண்டு வந்தாரா? அவங்களும் நார்த் இந்தியன் இதானே. இப்ப எனக்கு நம்ம வாதம் வைக்கிறோம், நார்த் இந்தியால அதிக தொகுதிகளில் வெற்றி பெறதுக்கு பிஜேபி வந்து இதை கொண்டு வருதுன்னு தானே வாதம் வைக்கிறோம். அப்ப பிஜேபியோட அன்றைய பிரதமர் வாஜ்பாய் ஏன் 25 வருஷம் கொண்டு வந்தாரு? இப்ப பிஜேபி டீஃப்ரீஸ் பண்ணுதுன்னா அன்னைக்கு ஏன் வாஜ்பாய் கொண்டு வந்தாரு? அவருக்கு ஒன்றும் தென்னிந்திய மாநிலங்கள பெரிய செல்வா கிடையாதுங்களா? வாஜ்பாயா பத்தமள பாயான்னு தமிழ்நாடு நினைச்சது. நான் தான் வாஜ்பாய் தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் பண்ணான்லாம் ஜெயலலிதா சொன்னாங்க, அறிக்கையே இருக்க. அப்போ இந்த 2 காரணமும் சரி கிடையாதுங்க. அவங்கவுங்க அரசியல் நோக்கத்துக்கு தான் 2 பிரதமர்களும் செஞ்சாங்க. 50 வருஷம் ஓடி போயிடுச்சு. இப்ப இன்னைக்கு எவ்வளவு மாறுதல்கள் ஏற்பட்டு போச்சு. எத்தனையோ புதிய மாநிலங்கள் கொண்டு வந்திருக்கோம், எத்தனையோ புதிய மாவட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ எம்பி தொகுதி எண்ணிக்கையை உயர்த்தணும்னு சொல்றதுக்கு எதிர்வாதம் வைக்கிறவங்க என்ன சொல்றாங்க? ரொம்ப செலவாகுங்க, பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு நேரமே இருக்காது. இதை தாண்டிய வாதம் ஏதாவது இருக்கா? செலவுனா ஜனநாயகமே செலவு தாங்க. அப்ப எதுக்கு நீங்க புதிய மாவட்டங்கள் பெருக்கிறீங்க? நாங்கெல்லாம் ஒரு 12 மாவட்டங்க. 13வது மாவட்டம் எனக்கு தருமபுரி ஸ்கூல் டேஸ்ல. நான் திருச்சியில அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரா வேலை பார்க்கும்போது புதுக்கோட்டை மாவட்டமே வருது. எத்தனை மாவட்டங்கள் இன்னைக்கு? மதுரைக்கு ராமநாதபுரத்துக்கும் சேர்த்து வந்து ஒரே வளாகத்துல 2 கலெக்டர் ஆஃபீஸ் இருந்ததுங்க மதுரையில. அப்ப எவ்வளவு மாறுதல்கள் நம்ம அடைஞ்சிருக்கிறோம். அப்போ எம்பி எண்ணிக்கை கூட்டணுமா வேண்டாமாங்கிற கேள்விக்கு விடை கூட்டணும். ஆனா அதுல வந்து செலவாகும், அந்த வாதம் வந்து ரொம்ப தவறான வாதம். செலவு ஆகத்தான் செய்யும். ஆனா மக்கள் தொடர்பு தான் உங்களுக்கு முக்கியம், மக்கள் பணி தான் முக்கியம். சரி, எம்பிக்கு பேசவே நேரம் கிடைக்காதுங்க. அதுக்கு ஈஸியான வழி இருக்கு. பார்லிமெண்டோட டைம் கூட்டுங்க. நீங்க பார்லிமெண்ட் எத்தனை நாள் நடத்துறீங்க? மிக குறைந்த நாட்கள் நடத்துறீங்க. இவ்வளவு பெரிய பார்லிமெண்ட்டை வச்சுட்டு இவ்வளவு சம்பளம் கொடுக்குறோம் எல்லாருக்கும். பார்லிமெண்ட் எத்தனை நாள் கூடுது? முதல்ல ஜவஹர்லால் நேரு காலத்துல எவ்வளவு கூடுச்சு? பார்லிமெண்ட் ஒர்க்கிங் டேஸ் கூட்டினீங்கன்னா எல்லா எம்பியும் நல்லா பேச போறாங்க. எம்பி என்னங்க, அவங்க என்ன சட்டம் ஏற்றவங்க தானே, அவங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்? இது பயங்கர தவறான வாதம். அப்படின்னா நீங்க எம்பிக்கு வந்து எதுக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி கொடுக்குறீங்க? தொகுதி மேம்பாட்டு நிதியை வச்சு எம்பி என்ன பண்ணுவாரு? சட்டம் ஏற்றுவாரா? அவர் கடைசியில வந்து ஊர்ல ரோடு போடுறதுக்கு, அப்புறம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுறதுக்கு தானே அவர்கிட்ட மனு கொடுக்குறோம். எம்பி நிதி உதவியுடன் கட்டப்பட்ட நீர்த்தேக்க தொட்டின்னு எத்தனை இடத்துல நீங்க போர்டு வேணும்னு சொல்லுங்க. ஸோ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்பிக்கள் வந்து வெறும் சட்ட ஏற்ற தொழில் கிடையாதுங்க, சட்ட ஏற்ற பணி மட்டும் கிடையாது. அவங்க வந்து மக்கள் பணியும் பண்றாங்க, மக்களும் அவங்கள்ட்ட மனு கொடுக்குறாங்க. எம்எல்ஏவுக்கும் அதே பணி தான். அப்ப நீங்க எம்பியோட பணியவே அப்ப நீங்க மாத்தணும். அதெல்லாம் மாத்தாம இப்படி பேச முடியாது. அப்ப எம்பி எண்ணிக்கை நீங்க கூட்டி தான் ஆகணும். 50 வருஷமா கூட்டல, ரைட்டு. இன்னொரு 25 வருஷம் கூட்டக்கூடாதுங்கிறது ஒரு மொன்னத்தனமான வாதங்க. அது ஆக்சுவலா சரியில்லாத வாதம். அப்போ திமுகவோட நிலைப்பாடு முதல்ல வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் தான். 3 நிலைப்பாடுங்க: நோ டீலிமிட்டேஷன், ஃபேர் டீலிமிட்டேஷன், ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன். அது இப்பதான் சொல்லிட்டு இருக்காங்க ஃப்ரீஸ். அது காங்கிரஸோட நிலைப்பாடுங்க. ஃபேர்னா என்னங்க? நமக்கு பார்லிமெண்ட்ல இவ்வளவு ரெப்ரசன்டேஷன் இருக்கு, இந்த ரெப்ரசன்டேஷன் பாதிக்க கூடாது, இந்த சதவீதம் பாதிக்க கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்கும் எம்பி எண்ணிக்கை கூட்டுங்க. இதானே நியாயமானதா இருக்க முடியும்? அப்போ தாவேகா நிலைப்பாடு ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இடைத்தேர்தல் நடக்காதுங்கிற அச்சம் இருக்கு. எம்பி எண்ணிக்கை கூடுனா எம்எல்ஏ எண்ணிக்கை கூடிரும்.
எம்எல்ஏ எண்ணிக்கை கூடும்போது அந்த பிளேயிங் ஃபீல்டு வந்து பெருசாயிருதுங்க. சரிப்பா, என்னதான் நீங்க சொன்னாலும் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பல மாவட்டங்களில் பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு குறுகிய ஓட்டு வங்கி உள்ள ஒரு கட்சி தான். விஜய்க்கு 35% ஓட்டு இருக்குங்கிறதே நான் ஏத்துக்கல. சிம்பிள் ரீசன் என்னன்னா, கட்சியில போட்டி போட்ட ஒரு 100-155 பேர் வந்துங்க அதிமுக திமுக இருந்து போடுவாங்க. அவங்களுக்கு தொகுதியில் ஒரு ஓட்டு வங்கி ஜாதி பலம் இருக்கு. அவங்க பண செலவு பண்ணியிருக்காங்க. பணமே செலவு பண்ணல, ஜாதியெல்லாம் உடச்செறிஞ்சிட்டான்னு விஜய் சொல்றது அது எப்படி ஏத்துக்குவீங்க நீங்க? 150 பேர் 160 பேர் வந்து நீங்க நிறுத்துறது யார? அன்னைக்கு இது வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல விஜய்க்கு நிறைய பேர் பேரே தெரியல. நம்ம தான் பார்த்தோம், அதுக்கெல்லாம் வீடியோ இருக்குங்களா? இப்பவுமே வந்து நீங்க பாருங்க, அந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ புகார் கொடுத்தாரு, அது வழக்கு வந்து கோர்ட்ல ஸ்டே ஆகி கிடக்கு. அது அவரு எப்படி வந்து பார்ட்டியில நாமினேஷன் வாங்கினாரு? எத்தனை பேர் உங்களுக்கு உதாரணம் சொல்லுங்க? கூபகிருஷ்ணன் எப்படி நாமினேஷன் வாங்கினாரு? அப்போ விஜய் ஓட்டு வங்கிங்கிறது விஜய்க்காக விழுந்த ஓட்டு தான் நான் விஜய் ஓட்டு வங்கின்னு எடுத்துக்கிறேன். மற்றவங்கள கேண்டிடேட் மெரிட்டு, கேண்டிடேட் காரணம், உள்ளூர் போட்டி. இப்ப ஸ்டாலினுக்கு எதிராக நின்னவர், போட்டி போட்டவர், குளத்தூர்ல வெற்றி பெற்ற வேட்பாளர், அவர் எதுல இருந்து வந்தவர்? எந்த ரூட் அவருக்கு? திமுக தான் அவருக்கு வந்து. அவருக்கு அவரோட தொகுதியில ஒரு 10,000-20,000 ஓட்டு இருக்காதா? இருக்குதானே செய்யுங்க. அப்ப எல்லாத்தையும் நீங்க ஒட்டு மொத்தமா சௌரியமா வந்து விஜய் கணக்குல சேர்க்கறதுல என்ன அர்த்தம் இருக்கு? சரி, விஜய் வந்து ஒரு ஃபிகர் ஹெட்டா, விசில்ங்கிறது ஒரு சின்னமா போய் சேர்ந்தது. அந்த நேரத்துல அந்த ஓட்டு விழுந்தது. அப்போ 1,75,00,000 ஓட்டுல கன்வீனியன்ட்டா நீங்க வந்து ஒரு 1 கோடி ஓட்டை, 80,000 ஓட்டை நீங்க மறந்துடலாம். அது வந்து ஷிஃப்டிங் ஓட்டு தான், எப்படி வேணாலும் மாறும். இந்த பிராக்டிக்கல் ரியாலிட்டி தாவேகாவுக்கு தெரியும். ஏன்னா அவங்களும் சரி, டேட்டா முக்கியம் இல்லைங்க, டேட்டாவை எப்படி அனலைஸ் பண்ண போறீங்க? பொய்யில 3 ரகம் தெரியுமில்ல உங்களுக்கு. ஒன்னு பொய், இன்னொன்னு பச்சை பொய், 3வது புள்ளி உரம். புள்ளி உரத்தை அப்படி என்ன பண்ணீங்கன்னா அது பொய். புள்ளி உரத்தை அனலைஸ் பண்ணி பாருங்க. அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா 233 தொகுதியில போட்டி போடுறதுக்கான அமைப்பு தாவேகாட்ட இல்ல. அவங்ககிட்ட இருந்த அமைப்பே வந்து ஒரு 75 தொகுதி அமைப்பு தான். அதனாலதான் அவங்க பிற கட்சி வேட்பாளர்கள் நிறுத்துறாங்க. இப்ப விஜயகாந்த் 234 போட்டி போட்டாருங்க. கம்ப்ளீட்டா அவுட் அண்ட் அவுட். 1-2 பேரை தவிர, பண்ருட்டியார் மாதிரியானவர்களை தவிர மற்ற எல்லாருமே விஜயகாந்தோட ரசிகர் மன்றம் அதுல ஒர்க் பண்ணவங்க தான் வந்தாங்க. இங்க அப்படி இல்லைங்க. விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்து எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு அவங்க வந்து இன்னமும் குரல் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ இங்க வந்து அவங்க கிட்ட உண்மையிலே போன தேர்தலில், நடந்து முடிந்த தேர்தலில் 233க்கு கேண்டிடேட் இல்லைங்கிறதான நிலைமை. அப்போ ஒரு 70-75 பேர் அவங்க கேண்டிடேட், அவ்வளவுதான். அந்த விமர்சனம் தேர்தலுக்கு முந்தையே வந்தது. அதுதான் பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்க சொல்றீங்க. அதாவது இப்போ ஒரு எம்பிக்கு 6 எம்எல்ஏ, அது கூடுனா எம்எல்ஏ எண்ணிக்கை கூடுமா கூடாதா? கண்டிப்பா கூடும். சரி, அப்படின்னா 9 எம்எல்ஏ வரும் ஒரு எம்பிக்கு. 50% கூட்டினா 6க்கு 50% 3, 9 எம்எல்ஏ வரும். அப்போ 233க்கே இவங்களுக்கு கேண்டிடேட் இல்லாதப்ப கூட்டப்பட்ட தொகுதிகளுக்கு எங்க போய் கேண்டிடேட் தேடுவாங்க? அதனாலதான் அவங்க அதிமுகவை கரைக்க பாக்குறாங்க. அப்போ உடனடியாக அது வந்துருச்சு அப்படின்னா இடைத்தேர்தல் நடக்காது. 2028லயோ இல்ல 29 பிகினிங்லயோ ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துருச்சுன்னா அது ஆபத்து. சரி, ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட திருத்தம் எல்லாமே வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு அசம்பிளியில ஸ்டாலின் காலத்துல தீர்மானம் போட்டிருக்கோம். இதெல்லாம் கன்சிடர் பண்ணாம எதுக்கு வந்து ஆதரிக்கிறோங்கிற முடிவை வந்து உதயநிதி அவர்கள் அறிவித்தார்கள்ங்கிறது எனக்கு உண்மையிலேயே புரியலங்க. எனக்கு இதெல்லாம் சார் முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ திமுகவுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது நேற்று தினம் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்ததன் மூலமாக பல முரண்பட்ட செயல்பாடுகள்ல இந்த அண்மை காலத்தில் ஈடுபட்டாங்களோங்கிற ஒரு கேள்வி. இந்த எம்பிக்கள் கூட்டத்தை முதலமைச்சர் தலைமையில கூட்டினாங்க. அது அரசியல் காரணத்திற்காக திமுகவை வந்து தனிமைப்படுத்தணும், திமுகவை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி தான் அந்த காரணமா இருந்தாங்கலாம் கூட சொல்லப்பட்டது. அதுக்கு இப்ப புறக்கணிக்கும் போது அம்மையார் கனிமொழி என்ன சொன்னாங்க? பில் எங்க கைக்கு வரட்டும், நாங்க தொடர்ந்து கேட்கறது ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. எதிர்கட்சி தலைவர் சட்டசபையில பேசும்போது என்ன சொல்றாங்க? நான் தான் வந்து லாஸ்ட் இயர் மார்ச் மாசம் வந்து அண்டை மாநில முதல்வர்களை அழைத்து நாங்க வந்து ஒரு மீட்டிங் போட்டிருந்தோம். அது நான் தான் பிரசன்டேஷன் கொடுத்திருந்தேன். அந்த பிரசன்டேஷன்ல நான் சொல்லும் பொழுது அடுத்த 25 இயர்ஸ்க்கு ஃப்ரீஸ் பண்ணணும்ன்றத நான் தான் வாசிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ உங்களுடைய இது ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷனா அல்லது ஃபேர் டீலிமிட்டேஷனா? சட்டசபையில நீங்க தீர்மானத்தை நேற்று ஆதரிக்கும் போது திமுகவை சேர்ந்த மூத்த பிரமுகர்
சுப்ரீம் கோர்ட் லாயர், எல்லாருக்கும் நல்லா தெரியும். மரியாதைக்குரிய வில்சன் என்ன பேட்டி கொடுத்தாரு நேற்றுக்கு? நீட் ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் சொன்னார். சரி, ஃபேர் டீலிமிட்டேஷன் பேனரை பிடிச்சிட்டு தானே திருச்சி சிவா உள்ளிட்ட திமுக நாடாளுமன்ற வளாகத்துல பிற கட்சி போராடினாங்க. எம்பிகளோட நின்னாங்க. ஆமா. அப்போ எப்படி இப்போ வந்து இதை மாத்தி பேசணும்? சரி, இதுதான் நிலைப்பாடுன்னா அப்புறம் சனிக்கிழமை முதலமைச்சர் கூட்டத்துல கலந்துட்டு சொல்ல வேண்டியதானே? ம். அந்த கூட்டத்தை நீ வேணாம்னு சொல்லியிருக்க வேண்டாமா? சரி, தாவேக்கா அரசியல் பண்ணுங்க, அது பண்ண வேண்டியது அவங்க கடமை. அவங்களுக்கு வந்து இப்பதான் அவங்க 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, வெற்றி பெற்று இருக்கிறாங்க. இன்னும் அந்த வெற்றியை நிரந்தரமாக்கணும், இன்னும் 15 வருஷம் ஆட்சியே இருக்கணும் தான் நினைப்பாங்க. நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கணுங்கிறதான கேள்வி. பில்லு வரலங்க, அது கரெக்ட், எல்லாருக்கும் தெரியும். பில்லு வர்றதுக்கு முன்னாடியே தீர்மானம் வரணுமா வேண்டாமானா வரலாங்க. நீங்க 65 எங்களுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம், ரைட்டுங்களா? 66 எனக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். 67 அண்ணா ஆட்சிக்கு வரும்போது மீண்டும் வந்து லாங்குவேஜ் ரெசல்யூஷன் பார்லிமெண்ட்ல வரப்போகுதுங்கிற பேச்சு வந்துருச்சுங்க. நம்ம இப்ப ரெசல்யூஷன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, முதல் தனி தீர்மானம், அதே மாதிரி பார்லிமெண்ட்ல தனி தீர்மானம் வரப்போகுது, மொழி தீர்மானம் அப்படிங்கிற பேச்சு வரும்போது மீண்டும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் பல மாவட்டங்கள்ல தொடங்குச்சு. எங்களுக்கு வேளாண்மை கல்லூரியிலையும் அது தொடங்குச்சு. அது பெரிய அளவுக்கு முத்திருச்சுங்க. முத்தின உடனே 68 ஜனவரி ராமசாமின்னு ஒருத்தர், அவர் தான் எங்களுக்கு அப்போ வேளாண்மை கல்லூரி தலைவர். இந்த வேளாண்மை பல்கலைக்கழகமே இப்போ கிடையாதுங்க, மதுரையும் கோயம்புத்தூர் மட்டும்தான். நான் மதுரை கேம்பஸ். அப்போ அவரு தலைமையில போராட்டத்தில் தனித்தமிழ்நாடு கோருவோம்னு ஒரு தீர்மானத்தை போட்டு விட்டாங்க. இங்க திமுக ஆட்சி அப்பதான் வந்திருக்கு. அண்ணா கொஞ்சம் பதறிட்டாரு. உடனே ஒரு ஃபோன் அடிச்சிட்டாரு, நேராக ஃபோன் அடிச்சு, எங்களுக்கு பின்னாடி எங்க கேம்பஸுக்கு இது செய்தி செய்தி இப்போ வரலாற்றில் இருக்கு, அதெல்லாம் அப்படியெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. அப்பதான் அவர் சொன்ன அந்த ஃபேமஸ் அன்னக்கரண்டி உதாரணம். எதிர்கட்சியா இருக்கும்போது வெறுங்கரண்டியால சண்டை போடுறது, ஆளுங்கட்சியா இருக்கும்போது சாதத்தை வச்சுக்கிட்டு சண்டை போடுறது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க அதெல்லாம் வாபஸ் வாங்க. நாங்க வந்து அந்த தீர்மானம் சட்டமாவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் ஒரு தீர்மானம் போடுறோம்னாரு. அதுதான் நம்ம இப்ப இருக்கிற இருமொழி கொள்கைக்கு முன்னோடிங்க. அதுக்கு பிறகு அது இருமொழி கொள்கைங்கிற நம்மளோட கொள்கையாவே மாறி அப்புறம் நம்ம வேலைக்கெல்லாம் வாங்கிட்டோம். இது மாதிரி நிறைய நடந்திருக்குங்க. இப்ப நம்ம ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அது எங்க சட்டமாச்சு? அதுக்குள்ளே தமிழ்நாட்டில் போன தடவை மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது நம்ம தீர்மானம் போட்டிருக்கோம்ல. சோ பில்லு வந்த பிறகுதான் தீர்மானம் போடணும்னு இல்லை, அது தப்பு. கனிமொழி அம்மா சொல்றது தப்பு. ஏன்னா நம்மளே அந்த உதாரணத்தை எத்தனையோ முறை மீறி இருக்கோம். ஒன்னு எலெக்ஷன் இப்பதான் நாங்க போட்டு முடிச்சோம். அது என்ன இன்னைய வரைக்கும் என்ன அது சட்ட வரலையே, வரலைங்களே. எங்க காலத்துல அதே மாதிரி இந்த மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்ல அப்படியான ஒண்ணு உண்டுங்க. அதாவது எம்ஜிஆர் காலத்துல நான் பத்திரிகையாளர் ஆன பிறகு வருஷம் நான் மறந்துட்டேன், 83 84 இருக்கும். அது மோட்டார் வாகனங்களை பற்றிய ஒரு சட்டம். அதெல்லாம் பில் வரதுக்கு முன்னாடி நம்ம கொண்டு வரலாங்க, கொண்டு வரக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா சட்ட தடை இல்லை. ஒரு தீர்மானம் என்பது சட்டமன்ற தீர்மானங்கிறது வரப்போற சட்டத்துக்கு தடை கிடையாது. அது வந்து நம்ம சட்டமன்றத்தோட கொள்கை பிரகடனம். தமிழ்நாடு என்ன நினைக்குது, தமிழ்நாடு என்ன நினைக்குதுன்னா தமிழ்நாடு சட்டமன்றம் என்ன நினைக்குதோ அதானே தமிழ்நாடு நினைக்கிறது. ஒரு இண்டிவிஜுவல் வாக்காளர்கிட்ட போய் நம்ம கேட்க முடியாதுல்ல. நம்ம இருக்கிறது பிரதிநிதித்துவ ஜனநாயகம் தானே, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி தானே. அப்போ ஒட்டுமொத்தமா நம்ம எல்லாரோட எண்ணங்களையும் பிரதிபலிக்க வேண்டியது நம்ம 234 எம்எல்ஏக்கள். சட்டமன்றத்தில் மெஜாரிட்டி அடிப்படையில் தீர்மானம் நிறைவேறுச்சுன்னா அது தமிழ்நாட்டோட உணர்வு. அப்ப தமிழ்நாட்டோட உணர்வு ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் அப்படின்னு இப்ப கொண்டு போயிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டோட உணர்வை தாண்டி வட இந்திய உணர்வுகள் இதெல்லாம் கணக்கில் எடுத்து எம்பி தொகுதி எண்ணிக்கையை உயர்த்தினாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அதை விட ஆபத்து இருக்குங்க. நம்ம பழைய ஆளுநர் இருந்தார் இல்லைங்களா ரவி, அவங்க டாக்டர் வந்து எக்கனாமிக் அஃபேர்ஸ் கமிட்டியோட மெம்பருங்க, பிஎம்மோட பிஎஸ்சி மெம்பர். அவங்க வந்து ஒரு பெரிய டிராஃப்ட் போட்டு அது இணையத்தில் இருக்குங்க அந்த கமிட்டி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது எதுவுமே தேவையில்லைங்க, இப்பவுமே நம்ம எம்பி எண்ணிக்கையை உயர்த்திடலாம். எப்படி அப்படின்னா பெரிய எம்பிக்களை வந்து பெரிய எம்பி தொகுதியை 2ஆ பிரிங்க 3ஆ பிரிங்க அவ்வளவுதான்றாங்க. அந்த லிஸ்ட்ல கன்னியாகுமரிலாம் இருக்கு. நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா 2ஆ பிரிக்கிற தொகுதி 3ஆ பிரிக்கிற தொகுதி உத்தரப்பிரதேசத்துல அதிகமா இருக்கும். தமிழ்நாட்டுல 1-2 தான் இருக்கும். நம்ம 39 தொகுதி இப்படி 2ஆ 3ஆ பிரிச்சாங்க அப்படின்னா 43ஆவோ 44ஆவோ ஆயிரும். உத்தரப்பிரதேசத்துல 110 120 கூட ஆயிரும். ஆனா அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு எம்பி தொகுதியை 2ஆ 3ஆ பிரிக்க கூடாதுன்னு எந்த சட்டம் தடுக்கும் சொல்லுங்க? அப்போ நம்ம இப்போ வந்து எது நமக்கு பெட்டர் ஆப்ஷன், எது பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னா எம்பி தொகுதி எண்ணிக்கையை உயர்த்தி அதன் மூலமாக எம்பிக்களுக்கு கிடைக்கிற தொகுதி மேம்பாட்டை உயர்த்தி
அதன் மூலமாக எம்எல்ஏ எண்ணிக்கையை உயர்த்தி அந்த ரூட்டு தான் நமக்கு வந்து நல்ல ரூட்டு. தமிழ்நாட்டு நலன்கள் நிரந்தரமா பாதிக்கப்படாது. சார் அப்போ இதுல அப்பட்டமா கேக்குறேன், காங்கிரஸ் மாற்றி மாற்றி நிலைப்பாடு எடுத்துச்சு. இதே கேசி வேணுகோபால் தான் கடைசி இந்த கூட்டத்தொடரில் என்ன சொன்னாரு, இந்த பில் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி 50% ஷரத்துல கொண்டு வாங்க, வி வில் சப்போர்ட் அப்படின்னு மாதிரி சொன்னாரு. பிறகு அதை இடைமறித்து அகிலேஷ் யாதவ் நீங்க ஒரு பெண்மணியை பிரதமராக்கினாலும் நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து குறுக்கிட்டு சொன்னாரு. இப்போ என்ன சொல்றாங்க, நோ டீலிமிட்டேஷன் ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் எம்பிக்கள் பேசுறாங்க. காங்கிரஸ் முன்னுக்கு பின் முரணான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கு. இப்ப காங்கிரஸோட தமிழ்நாடு எம்பிக்கள் பேசுறாங்க. தமிழ்நாடு எம்பிக்கள் பேசுறாங்க. ரேவந்த் ரெட்டி என்ன பேசுறாரு? தெலுங்கானா முதலமைச்சர், காங்கிரஸ் முதலமைச்சர். கர்நாடகத்துல என்ன உணர்வு இருக்கு? சரி, மாநில நலன் வரும்போது ஒவ்வொருத்தரும் அவங்க மாநில நலனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க முடியும் இல்லையா? அப்போ அகிலேஷ் சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ரெண்டையும் கப்புள் பண்ணாங்க. விமன் ரிசர்வேஷனையும் டீலிமிட்டேஷனையும் கப்புள் பண்ணி தான் அந்த பில் வந்துச்சுங்க, சட்ட முன்வடிவு வந்துச்சு. இதுல விமன் ரிசர்வேஷன்ல மாற்று கருத்து இருக்கு. 33% ரிசர்வேஷன் பெண்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா கிடைக்க போற தொகுதி எண்ணிக்கை உயர்வுக்கு ஓபிசிக்கு எவ்வளவு, எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளவு நீங்க சொல்லணுமா வேண்டாமா? முலாயம் சிங் யாதவ் முன்பு அதை கோரிக்கையாவே வச்சாரு. அது எப்போதுமே அது சமாஜ்வாதியோட கோரிக்கைங்க. அது சட்டமன்றத்துல தமிமன் அன்சாரி எம்எல்ஏ அவர்கள் பதிவும் செஞ்சிருக்காங்க. அதாவதுங்க, இது வந்து எப்போதுமே சமாஜ்வாதி கோரிக்கை. இப்ப நமக்கு எப்படி இருமொழி கொள்கைங்கிறது நம்ம அண்ணா காலத்துல இருந்து வச்சிருக்கோமோ அதை மாதிரி அதை தாண்டி நீங்க அரசியல் பண்ண முடியுமா தமிழ்நாட்டுல? அதே மாதிரி சமாஜ்வாதியோட அந்த நிலைப்பாடை தாண்டி நீங்க அரசியல் பண்ண முடியாது. அது முலாயம் சிங் யாதவோட நிலைப்பாடை தாண்டி லாலு பிரசாத் அதே நிலைப்பாடு, அரசியல் எதிரிகள். அப்ப அதை வந்து பிஜேபி கிளாரிஃபை பண்ண விரும்பலைங்கிறதுனாலதான் அது எதிர்ப்பு. தொகுதி எண்ணிக்கையை உயர்த்துறதுக்கு எதிர்ப்பு இல்லை, அதை தவறாவே புரிஞ்சுட்டு வராங்க. ஓகே. அப்போ இப்போ வந்துங்க சமாஜ்வாதி இதை டீகப்பிள் பண்ணாங்கன்னு வைங்க, முதல்ல தொகுதி எண்ணிக்கையை உயர்த்துவோம், இப்போ என்ன சொல்றீங்க அப்படின்னா சமாஜ்வாதி சரின்னு சொல்லிடும் வந்தால். இதுல இதுக்கான சிறப்பு கூட்டம் கூட்டப்படும். இப்போ நம்ம இன்னையோட முடிஞ்சு போச்சுங்க பார்லிமெண்ட் செஷன். இனிமேல் இது வர்றதுக்கு வழி கிடையாது இந்த செஷன்ல. அப்போ சிறப்பு செஷன் கூட்டணும். பிஜேபிக்கு கான்பிடன்ஸ் இல்லாம கூட்டவே கூடாது. 2/3 மெஜாரிட்டிக்கு மேல ஒரு 10 சீட்டாவது அவங்களுக்கு இருந்தாதான் இதுக்குள்ள போவாங்க, இந்த விசப்பரிச்சைக்குள்ள. அப்போ வெறுமனே திமுக எதிர்ப்போ இல்ல வந்து வெளிநடப்போ பண்றதுனால மட்டும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அங்க அகிலேஷ் நிலைப்பாடு என்னன்னு தெரியாத வரைக்கும் நம்ம இதை பத்தி பேசி புண்ணியமே இல்லை. அவங்க வந்து ரைட்டு தொகுதி எண்ணிக்கையை மட்டும் உயர்த்துறதுனா எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை, அதுக்கு பிறகு விமன் ரிசர்வேஷன் எவ்வளவுங்கிறத பேசுவோம்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வைங்க. ஏங்க இங்க இருந்து போய் நம்ம சோனியா காந்தியை பிரதமர் ஆக்குவோம்னு சொல்லிட்டாங்க. வாஜ்பாய் அரசை கவுத்துட்டு அம்மா போனாங்க, ஜெயலலிதா அம்மா. சுப்பிரமணிய சாமி டீ பார்ட்டி வச்சாரு. டீ பார்ட்டி முடிஞ்ச உடனே பேட்டி கொடுத்து நாங்க எல்லாம் அதெல்லாம் கவர் பண்ணிட்டோம். முலாயம் சிங் யாதவ் வந்து சரின்னு சொல்லி எல்லாரோடையும் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு மறுநாள் வந்து அப்படியெல்லாம் ஏத்துக்க முடியான்ட்டாரு. அதுலதான் வாஜ்பாய் அரசு இல்லாம போய் தேர்தலே வந்துச்சு. 99 தேர்தலே அப்படி வந்ததுதான். அப்படித்தான் வந்து பிஜேபி திமுக உறவு 99 தேர்தலில் வந்துச்சு. வரலாறு வந்து ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது. நீங்க அதை பொருத்தி பார்த்தா தான் புரியும். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பண்ணீங்க. ரொம்ப